அடுத்தப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வீட்லேருந்து எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா? அப்போ வந்து விஜயா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வீட்டுக்கு போறாங்க. அண்ணாமலை வந்து மீனா, முத்து எல்லாரும் ஒரு வீட்டுக்கு போறாங்க. ரவி, ஸ்ருதி, விஜயா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து அவங்க ஷோரூம்லேயே தங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி கொண்டு போயிருக்காங்க. இப்போ வீட்லேருந்து வந்ததும் நம்ம விஜயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வீட்டுக்கு போனதும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற டீ, காஃபியா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எதுவுமே வந்து விஜயாவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வீட்லயும் பார்த்தீங்கன்னா, "என்ன நீங்க ஸ்ட்ரென்த்தா எதுவும் சாப்பிட மாட்றீங்களா?" அப்படின்னு சொல்லி விஜயாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, விஜயாவுக்கு வந்து மீனாவோட அருமை தெரியிற மாரி எபிசோட் வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம மீனா வந்து டீ எடுத்துட்டு போய் குடுப்பாங்க, காஃபி குடுப்பாங்க. அப்ப விஜய் என்னலாம் பேசுவாங்க அப்படின்ற மாரிலாம் விஜயா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து நம்ம மீனாவும், மீனாவோட அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைய நல்லா கவனிச்சுக்கிறாங்க. சீதாலாம் பார்த்தீங்கன்னா, சமையல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து நம்ம அண்ணாமலைய வந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஸோ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "வீட்ட விட்டு வரும்போதே எனக்கு ஒரு கவலை இருந்துச்சு. இப்ப எனக்கு எந்த கவலையுமே இல்ல." அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் விஜயா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடுற சாப்பாடு கூட நம்மளுக்கு புடிச்ச மாரி இல்லையே அப்படின்னு சொல்லி மீனாவோட அருமைய வந்து யோசிச்சு பார்க்குற மாரி எபிசோட்ஸ் வந்து கொண்டு போறாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து ஷோரூம்லேயே தங்கணும் அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் கொண்டு போறாங்க. இந்த மாரியான சீன்ஸ தான் கொண்டு வராங்க. வீட்டையும் பார்த்தீங்கன்னா, சீலெல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்து மீனா வந்து எப்படி அந்த வீட்ட வந்து மீட்டெடுக்க போறாங்க அப்படின்றது தான் அப்கமிங் ப்ரோமோவா இருக்கு. அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து தனியா இருக்கிறத தெரிஞ்சு ரோகிணி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு தான் வந்து நம்ம மனோஜ வந்து கூப்ட்டு போறாங்க. "வா மனோஜ் போலாம். ஏன் கடையில வந்து கஷ்டப்படுறேன்னு" சொல்லி நம்ம ரோகிணி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து மனோஜ கூட்டு போறாங்க. இன்னொரு சைடு வந்து விஜயா வந்து மீனாவ எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க, மீனாவோட சமையல எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி, மீனா மேல பாசம் போற மாரியும், மீனாவ புரிஞ்சுக்கிற மாரியான சீன்ஸ தான் இதுக்கப்புறம் அப்கமிங் ப்ரோமோவா கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம, முத்து மீனா அந்த வீட்ட எப்படி மீட்டு எடுக்க போறாங்க, சிந்தாமணி கிட்ட விட்ட சவால்ல வந்து நம்ம மீனா எப்படி ஜெயிக்க போறாங்க, இதெல்லாம் தான் அடுத்த ப்ரோமோவா வந்து கண்டிப்பா கொண்டு வராங்க. இத பத்தி உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.